எங்கடா ரிங் எங்கடா போய் வாங்கிட்டு வா போ. வாங்குறேன் செல்லக்குட்டி நீ ஏன் போறதுக்குள்ள வாங்கிட்டு சரி. அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, விஜய் அம்மா வந்து கேட்கலாம். நாங்க வந்தப்ப கூட இங்க தான் உட்காருவீங்களா? எதுக்கு அப்படி எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் இருக்க வேண்டிய இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? குரூப்பிசம் அப்படி இப்படிலாம் சில விஷயம்லாம் மாறிச்சு. லெட் மீ கரெக்ட். இப்போ அவ கமல் சார் கிட்ட வாங்கின பேரை விட கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் சந்தோஷமா இருந்திருக்கும். எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. அச்சோ வயசானவெல்லாம் சந்தோஷமா இருக்கா? சிறு வயசு பையன் நீ ஏன் இப்படி கண்கலங்கி உட்கார்ந்திருக்க? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 81 அண்ட் எபிசோட் 82 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே மணி ரவீனாவை பார்த்துட்டு என்ன எப்பயுமே ரவுடி மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவா, இன்னைக்கு என்ன நல்ல புள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, ஒருவேளை வீட்டில் இருந்து ஆள் வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் கை காமிச்சிட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்புல. பட் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும்னு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா இப்படி லூஸா அப்படி விட்டு இப்படி கட்டிக்கின்னு அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சு இருக்க தௌலத்தா நீ பத்தியா ஒன்னும் தெரியாது மாதிரி நான் எதுவுமே பண்ண எல்லாம் இவர் தான். முனீஸ்வரா என் புள்ள காதுல பேசியே தைரியத்தை கொடுத்துட்டியப்பா, நான் வேண்டது எதுவும் வீண் போல. சோ இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்டா வந்து மாயாவுடைய அம்மா தான் உள்ள வந்தாங்க. அண்ட் உள்ள வந்த உடனே எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு நம்ம சரவணன் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு டே கண்ணா பாண்டியன் ஸ்டோர்லாம் 5 வருஷம் பார்த்துருக்கேன்டா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு உள்ள வரும்போது கூட உனக்கு தாண்டா ஓட்டு போட்டு வந்தேன்னு சொன்ன உடனே விக்ரமுக்கு சந்தோஷம் அப்படி பயங்கரமான சந்தோஷமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அது போக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து நம்மளுக்கு ஒரு ஓட்டு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதுக்காகவே சந்தோஷப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன், எந்த பயனும் இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா மாயாவுடைய அம்மா உட்காந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கும் போதே கன்ஃபெஷன் ரூம்ல மாயாவுடைய சிஸ்டர் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே உள்ள வந்தாங்க. உள்ள வந்தோடனே 2 பேரும் ஓடி பிடிச்சலாம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க நம்மளுடைய கம்யூனிட்டி உன இந்த பாட்டு பாட சொல்லி கேட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தங்க ஒரு டைலாக சொல்லி அமிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ பழக்கப்படுத்திக்கிட்டதெல்லாம் உன்னுடைய பொறுப்பு அப்படின்ற டைலாக மாயாவே சொன்னாங்க. அதை பார்க்கும்போது ஏதோ கோட் வேர்டு மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு டவுட் ஹெவியா வந்துச்சு. அவ சொன்னா குட்டியில வர சண்டை அந்த டயலாக் சொன்னா பழக்கப்படுத்திக்கிட்டதெல்லாம் உன்னோட பொறுப்பு. Hey, I know man. Hey, யோசி. அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமா நீ வெளியே வந்தனா மாயாவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் உன்னை வெல்கம் பண்றதுக்காக அவ்வளோ ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஆமா பூர்ணிமா வெளியே வந்தாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்றதுக்கு மாயாவுடைய சர்க்கிள் மட்டும் தான் இருப்பாங்களே தவிர்த்து அதை மீறி யாராச்சும் இருக்காங்களான்னு எட்டி பார்த்தீங்கன்னா பிம்பிலிக்கு பிலாப்பியா தான் இருக்கும். மாயாவோட கேங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு வார்ம் ஹக்கோட உங்களை இன்வைட் பண்ண வெல்கம் பண்ண வெயிட் பண்ணி. சரி உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க நல்லா போடுங்க. நடுவளையில நின்னு கூப்பிட்டுட்டு இருக்கறான். மரியாதை நமக்கு இல்லையா? அண்ட் அதுக்கப்புறமா ரவீனாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்தாங்க. அண்ட் ரவீனா பயங்கர எக்ஸைட்மெண்டோட ஓடி போனாங்க, நம்ம அம்மா வந்திருப்பாங்க கெட்டி பிடிச்சி கதறிடலாம் அப்படின்றதுக்காக. பட் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் ரவீனாவுடைய பிரதரும் அண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டோடைய அம்மாவும் தான் வந்திருந்தாங்க. அதை பார்த்த உடனே எங்க அம்மா வரலன்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் எக்ஸைட்மெண்டா போனாங்களோ அது எல்லாமே கொய்ங்க அப்படின்ற மாதிரி இறங்கி போயிடுச்சு. அண்ட் வந்தவங்க கூட ரிசீவ் பண்ணல, அவங்களே கேட்டாங்க என்னம்மா இப்படி அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி. அம்மா ஏன் வரலன்னு சொல்லிட்டு ரவீனா கேட்டதுக்குமே அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சாங்க. பட் இன்னைக்கு ஃபுல் எபிசோடையும் பார்க்கும்போது ஒருவேளை மணி ரவீனாவுடைய லவ் மேட்டர் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அது பிடிக்காதனாலேயே அவங்க வந்து வரலையோ, மணியை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம தான் அவங்க வரலையோ அப்படிங்கிற டவுட் ரொம்ப ஹெவியாவே வந்துச்சு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க, டிராவல் ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாது. அதுவும் இல்ல அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, ஓகேவா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ட் நேத்து வந்து மணியோடைய அம்மா வந்திருக்கும் போது எப்படி ரவீனா போய் எல்லா பக்கமும் பதுங்கி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மணி இவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் பதுங்கிட்டு இருந்தாப்ல. அண்ட் ஒரு பக்கம் நிக்சன் போயிட்டு வாங்க மணி இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட மணியை கண்டுக்காம நிக்சன் கிட்ட உங்களுடைய தனுஷ் டான்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு, தனுஷ் கட்ற சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வாலண்டராவே மணி அவங்க அவாய்ட் பண்ணது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சூப்பரா பண்ணீங்க அப்படியா? என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? அப்படியே இன்னொரு பக்கம் மாயாவுடைய சிஸ்டர் வந்து மாயா கிட்ட பயங்கரமான அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை எத்தனை வாட்டி அடிச்சு நவுத்துனாலுமே நீ வந்து பயங்கரமா பவுன்ஸ் பேக்லாம் பண்ற, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வர, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ப்ரௌடா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதாவது வந்து நீ கொஞ்சம் இண்டிவிஜுவலா விளையாடுறது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அப்ப கூட மாயா நான் இண்டிவிஜுவலா தான் விளையாடுறேன் தெரியுதுல, நான் இண்டிவிஜுவல் பேர் தான் விளையாடிட்டு இருக்கேன், நான் பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன் தவிர்த்து நான் இண்டிவிஜுவலா தான் விளையாடுறேன்
என்ற மாதிரி அவங்க ரொம்ப அழுத்தமா அதே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அக்காவே சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது நீ உள்ள போகும்போதே சொன்ன 50 டேஸ் வரைக்கும் நீ வந்து கேமுக்காக பண்ணுவ, ஆஃப்டர் 50 டேஸ் வந்து நீ வந்து உண்மையா இருப்பன்ற மாதிரி சொல்லிட்டு தான் போன. அந்த விஷயத்தை இப்ப நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்க, இப்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கைண்டா இரு. ஏன்னா மாயா கிட்ட பயங்கரமான கைண்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிறது வெளிய இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த கைண்ட்னஸ் இங்க ஷோல இருக்கிற எல்லார்கிட்டயுமே காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாயா வந்துட்டு எங்க காட்டுறது, இப்ப நான் வந்து அமைதியா தானே இருக்கேன், நான் முன்னாடி மாதிரி சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது கேமுக்காக சில எலிமினேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கே, அதெல்லாம் உனக்கு புரியுதா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அது மாயா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தொடர்ந்து மாயாவுடைய கேங்ல இருந்து ஒரு 4 எலிமினேஷன் கண்டினியூஷன் நடந்துச்சு இல்லையா, சோ அது வந்து வாலண்டரா கேமுக்காக வந்து பிக் பாஸ் டீமே பண்ணதுதான், அது உனக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மாயாவுடைய சிஸ்டருமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம பதில் சொன்னா தப்பாயிரும் அப்படிங்கிறதுக்காகவே புரிஞ்சும் புரியாத மாதிரி அந்த டாபிக்கை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. மாயா, you are the strongest player in this house, மாயா. எத்தனை பேர் உன்னை அடிச்சாலும், எவ்வளவு வீக்கெண்ட் நீ திட்டு வாங்கினாலும், you are bouncing back. பிச்சி போற என்ன பண்ணுவாங்க, ஆரி துப்புவாங்களா, துப்புறா. அதுக்கப்புறமா மணியை வந்து அவாய்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த துக்கத்துல போயிட்டு விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காப்ல, அதாவது நான் வந்து ரவீனாவுடைய அம்மா தான் வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு நினைச்சேன், அவங்க திட்டினாலுமே வாங்கிக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணி அப்படியே சமாளிச்சு ஃபன் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வாலண்டரா என்ன அவாய்ட் பண்றது எனக்கு நல்லாவே புரியுது, அதுவே எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி மனுஷன் வந்து பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாப்ல. திட்டுவாங்க ஜாலியாக பேசி நார்மல் பண்ணி ஃபன் பண்ணி அப்படியே ஃபன் பண்ணிலாம் நினைச்சேன். இது டோட்டலா வேற மாதிரி இருக்கே. அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரிஞ்சோடனே எப்படி பின்னாடியா போக முடியும்? அண்ட் அதுக்கப்புறமா ரவீனாவுடைய பிரதர் வந்து ரவீனா கிட்ட இது வந்து இண்டிவிஜுவலா விளையாட வேண்டிய கேம், நீ என்ன அடுத்தவனுக்காக நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, இது வந்து கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி ஒன்று கேட்டாப்ல. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் ஒன்று சொன்னாப்ல, அதுதான் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதாவது நம்ம அம்மா சொன்னாங்க, நான் இந்த ஷோல இருந்து உன் கூட வந்து பேசியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் விஷ்ணு பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது விஷ்ணு ரவீனாக்கு அப்படி என்ன விஷயம் பண்ணாரு நம்ம எதுவுமே பார்க்கலையே, ஒருவேளை 1 hour எபிசோட்ல அது பெருசா காட்டலையா, இல்ல விஷ்ணு வந்து ரவீனா மேல உண்மையிலேயே ஒரு கேரிங்ல வந்து நிறைய விஷயம் பண்ணாரா என்னன்றது சத்தியமா தெரியல. பட் இருந்தாலும் அவங்க ஷோ பார்த்துட்டு வந்து சொல்றாங்கன்னா அது உண்மையா தான் இருக்கும் போல இருக்கு. ரவீனாக்கு ஒரு பிரதராவே விஷ்ணு இந்த ஷோல இருந்தாருன்றத ரவீனாவோட பிரதரே சொல்றதை கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நீங்க தான் ப்ரோ சொல்லணும். அம்மா வந்துட்டு நான் எனக்கு பதிலா இங்க விஷ்ணு ப்ரோ இருக்கிறதா தான் பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு பதிலா ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அப்புறமா சரி வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரவீனா கூட்டு போய் தனியா உட்கார வச்சு, அது என்ன அவனுக்காக விளையாடிட்டு இருக்க என்ன விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம லேட் நைட்ல எல்லாரும் போய் தூங்கினதுக்கு அப்புறம் என்ன மீட்டிங், எதுக்கு அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அண்ட் வந்து மணி ஆல்ரெடி ஒரு டான்சர்னு உனக்கு தெரியதானே செய்யும், அவரு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நீ 5000 ரூபாய் கேஷை கொண்டு போய் கையில கொடுக்குறியா? கமல் சார் கிட்ட நல்ல பேர் வாங்காம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவரே வந்து உன்னை ஸ்பாயிலர்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டே உன்னோட ஏஜ் பிள்ளைங்க எல்லாம் இந்த ஷோவை பார்க்கும்போது நீ ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். பட் இப்படி பண்ணிட்டு இருந்தா அந்த பிள்ளைங்க எல்லாம் எந்த மாதிரி எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்க. நல்ல டோஸும் விட்டாங்க. சில கேள்விகள்லாம் நியாயமான கேள்விகளா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் மறைமுகமா பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா திட்டிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம மணி கிட்ட அவங்க அந்த ரிங்கை வந்து கொடுத்திருந்தாங்க போல இருக்கு, அந்த ரிங்கை நீ போய் இப்பவே வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு பயங்கரமா கம்பல் பண்ணாங்க. ரவீனா நான் வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் வந்து மணி மேலேயும் ரவீனா மேலேயும் உங்களுக்கு பயங்கரமான கோவம் இருந்தாலுமே இந்த அளவுக்கு இறங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த ரவுண்டே வந்து உள்ள வந்து கொஞ்சம் அவங்களை என்கரேஜ் பண்றது, மோட்டிவேட் பண்றது, அவங்க பண்ணக்கூடிய தப்பை வந்து குத்தி காட்டுறதும் இருக்கணும் அப்படின்றது தான். பட் இருந்தாலும் பண்ண தப்பை மட்டுமே போட்டு அடிச்சு நவுத்தி மணியை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கடா ரிங், எங்கடா போய் வாங்கிட்டு வா போ. செல்லக்குட்டி நீ ஏன் நீ போய் போறதுக்குள்ள வாங்க, நீ என் கண்ணெதிர போடணும். அண்ட் மணி போயிட்டு எல்லார்கிட்டையும் ரவீனா அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே, யார் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ரவீனா அதுல ரொம்ப கிளியரா இருந்தாங்க, அதாவது என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, என்ன கிளி வேணாலும் கிளிங்க, எவ்வளவு டோஸ் கொடுக்கணுமோ கொடுங்க, கடைசி வரைக்கும் நான் வாயை மட்டும் திறக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் மண்டை ஆடிட்டு அப்படியே தான் உட்கார்ந்துருப்பேன்ற மாதிரியே உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்களா சார்? எல்லார்கிட்டயும் அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னுட்டு இருக்கிறான். காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி, வாழ்க்கையில் அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா போடா. அண்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க பாருங்க, இது நமக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு தேவையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது
மணியோடைய லவ் வந்து வேணாம், எல்லாத்தையுமே இந்த ஷோவோடையே விட்டுட்டு வெளியே வந்துரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமா சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே வந்து நல்லா தெரியுது, இது இவங்க பேசுறது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து இதெல்லாம் பேசுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருந்தாதான் இவங்க இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதுமே. ஸோ அவங்க அம்மாவுமே மணி அண்ட் ரவீனாவோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற விஷயமும் இது மூலியமாவே நல்லா தெரிஞ்சிச்சு. இது வேண்டாம், நம்மளுக்கு ஹானஸ்டா சொல்றேன், இது நம்மளுக்கு தேவை கிடையாது. அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் அண்ணே? சும்மா ஜாலிக்கு பண்ணனே, இது ஜாலியா? இந்த ஜாலி நினைச்சிட்டு ஒரு லவ் பேட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. நான் கூட இந்த ஷோக்குள்ள வந்து முழுசா ஒரு வாரம் கூட ஆகலையே, அதுக்குள்ளேயுமே 2 பேரும் லவ்வர்ஸ்ன்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே, இவ்வளவு பெரிய டெலிவிஷன்லயே அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா வெளியே வந்து அவங்க 2 பேர் ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் இவ்வளவு தைரியமா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சா வெளியே அக்செப்ட் ஆகாமே இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் ஓவர் தான்டா. ஐயோ ஐயோ, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா. அண்ட் இன்னொரு பக்கம் மணி இதெல்லாம் பார்த்து பதுங்கி பயந்து போய் கிடக்குறாப்புல. அவர்கிட்ட போயிட்டு விஷ்ணு டே போய் ஒரு சாரியை சொல்லிடுறாரு. சாரி சொல்லணுமா? எதுக்கு சாரி சொல்லணும்? நீ வேற நான் பாட்டு வாயை கொடுத்து புண்ணாக்கி கூடாது, இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தெளிவா இருந்தாப்புல. நீ ஏன் போய் பேசி சாரி சொல்லிடு. சாரி நான் எதுக்குடா சொல்லணும்? நீ சும்மா ராயப்பா. அண்ட் அதுக்கப்புறமா ரவீனா கிட்ட இவங்க சொல்றாங்க, அதாவது நீ வந்து எல்லா விஷயத்திலையும் அவனுக்காக ஸ்டாண்ட் பண்ற, பட் அவன் உனக்காக ஸ்டாண்ட் பண்றானா? நீ காசை கொடுத்த விஷயத்துல எல்லாருமே ஒன்ன பிளேம் பண்ணாங்க, அவனுமே சேர்ந்து ஒன்னதான் பிளேம் பண்றானே தவிர்த்து அவன் உனக்காக ஸ்டாண்ட் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது இண்டிவிஜுவல் பிளேயரா விளையாடுங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. காசு கொடுத்த மேட்டர்ல ரவீனா மேல தான் தப்பு, ரவீனா மேல தப்புனா ரவீனா மேல தப்புன்னு தான் அவரும் சொல்ல முடியும். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ போயிட்டு 2-3 தடவை வேணாம் நீ காசு திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னாப்ல. அதை சொல்லாம இருந்தா கூட நீங்க மணி மேல பிளேம் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. பட் அதை பார்த்துட்டுமே ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்துச்சு. அண்ட் அது எல்லாத்தையும் மீறி ஒரு கேப்டனா இருந்தாரு, கேப்டனா இருக்கும்போது பிக் பாஸ் கிட்டயே பேசி அந்த காசை திருப்பி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கேப்டனுக்கும் டாஸ்க் நடக்கிற விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் இருந்துச்சுன்றது தெரியல. பட் இருந்தாலுமே மணி மேல சில பிளேம் அள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீக்ல ஒரு கேப்டன் நானு, அவர் நினைச்சிருந்தாருன்னா உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அங்கெல்லாம் சேர்ந்து உன்னை கொண்டு போய் கெடுத்தா விடுவான், உன் நல்லதுக்கு தானே சொல்றான். அண்ட் அடுத்ததான் விக்ரமுடைய சிஸ்டர் உள்ள வந்தாங்க. அண்ட் நேத்து அவங்க அப்பா அம்மா வரும்போது கூட இந்த மனுஷன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாருன்னு தெரியல, பட் அவர் சிஸ்டரை பார்த்தோன்னே பயங்கரமா போய் கட்டி பிடிச்சி பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போதே இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு சிஸ்டரை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது விஷ்ணு பார்த்து விஷ்ணு அண்ணா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விஷ்ணு தான் இந்த வீட்டிலேயே விக்ரம ஓவர் டேமேஜ் பண்ண ஒரு மனுஷன். இந்த பருத்தி முட்டையை எப்படியாச்சும் வெளியே அமிச்சிடணும் சொல்லிட்டு 5வது வாரத்திலிருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்புல. 1 hour எபிசோட்லயே இவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்காருன்னா 24/7 எவ்வளவு டேமேஜ் பண்ணிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. விஷ்ணு அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ட் அதுக்கப்புறமா இந்த மணி போட்ட ரிங்கை வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க இல்லையா, அதை போயிட்டு ரவீனா வாங்கிட்டு வந்து கையில பத்தல அப்படின்னு சொல்லி சொன்னது கூட மாத்தி போடு பரவாயில்ல கையில போடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது ரவீனாவுடைய அம்மா உள்ள வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் ரொம்ப ரூடாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. பட் இருந்தாலும் இவங்க வந்து ரவீனாக்கு அட்வைஸ் பண்ண விஷயங்கள்லாம் கரெக்டா இருந்தாலுமே சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரூடா நடந்துகிட்டது பார்க்கும்போது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா? பத்தலைங்க பரவாயில்ல, விரல மாத்தி போடு. பட் இதுல மணிதான் ரொம்ப பாவம். அங்க என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது, நம்மளை பத்தி எதுவும் டாபிக் ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம மண்டையை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாப்ல. எங்கேயாச்சும் ரவீனா மாட்டுச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரவீனா தனியா மாட்டும் போது என்ன ரவீனா ஆள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரவீனா நீ காலியா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்துரு. என்னது காலியா, என்னடா கழுத்தெல்லாம் வச்சு காட்டுறா விஷ்ணு, என்னடா நடந்துட்டு இருக்குன்ற அளவுக்கு ஆல்ரெடி பதட்டம் இந்த மனுஷன் இன்னும் பயங்கர பதட்டம் ஆயிட்டாப்ல. என்னடா இப்படின்ற சோலி முடிச்சு. அண்ட் இதுல ஹைலைட்டே நிக்சன் தான். ஆல்ரெடி அவங்க வந்து ரவீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அது நீயும் நிக்சனும் பேசுறத பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அந்த ரிலேஷன்ஷிப்பே நல்லா இருந்துச்சு. ஆனா அதையுமே மணி தான் வந்து பேச வேணாம், அது பண்ண வேணாம், இது பண்ண வேணான்ற மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல நிக்சன் போய் கூட உட்காந்துட்டாப்ல. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நிக்சன் கூட உட்காந்துக்கிட்டு அதாவது சொல்றாப்ல, அதாவது இந்த சாபக்கல் எல்லாருமே ரவீனா கொடுத்தாங்க, நான் ஒருத்தன் தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த சாபக்கல்ல கொண்டு போய் மணி கிட்ட கொடுத்தேன். ஏன்னா எனக்கு ரவீனா பத்தி நல்லா தெரியும், ரவீனா கிட்ட உட்காந்து பேசியிருக்கேன். சோ மணி தான் ரவீனாவை விளையாட விடாம தடுக்கிறாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அந்த சாபக்கல்ல கொண்டு போய் மணி கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புல நான் இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தி விடுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரியே நிக்சன் பேசிக்கிட்டு இருந்தாப்ல. ஆரம்ப கட்டத்துல கல்லு குடுக்குற மேட்டர் எல்லாருமே வந்து இவனுக்கு கொடுத்தாங்க கல்லு.
என்ன பண்ணேன், நான் அங்க கொடுத்தேன். ஏன்னா இவ கூட இருந்து பாத்துட்டேன். அண்ட் அதோட விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது மணி பேசவே மாட்டாரு, ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷனுக்கு இவ பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவா. ஆனா ஃபைனலா மணி ஏதாச்சும் டயலாக் பேசினாரா கிட்ட அவர் எதுவுமே பேசலையே, இவ தானே பண்ணான்னு சொல்லிட்டு இவன் மேலதான் பிளேம் விடுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் எடுத்து ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு மனசை ஊத்திக்கிட்டே இருந்தாப்புல. அங்க இருந்து வர ரியாக்ஷனுக்கு ஏற்ப ஒரு கேம் ஒன்று போகுது. அங்க என்ன சொல்ற, நாங்க வந்து வார்த்தையா நான் சொல்லலையே அப்படின்னு தப்பிச்சிடுறாப்புல. என்ன நாரதா, அந்த வேலை முடிந்து விட்டதா? அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகே, நம்ம அவரை பத்தி பின்னாடியே பேசிட்டு இருக்கோம், எனக்கு ஒன்றும் பின்னாடி பேசணும்னு அவசியம் கிடையாது, அந்த மனுஷனை கூப்பிடு, அவரை உட்கார வச்சே பேசிடலாம் அப்படின்னு சொல்லி மணியை கூப்பிட்ட உடனே மணி, ஏ விஷ்ணு நீ வாயா, எனக்கு பதட்டமா இருக்கியா, என்ன கேஸ் வாங்கினா சேர்ந்து வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்திலே வந்தாப்புல. அண்ட் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாருங்க ரவீனாவை விட்டுருங்க, நீங்க தனியா விளையாடுங்க, அவங்க தனியா விளையாடட்டும், ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்க, என்ன விட்டு கொடுத்துறாத அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றீங்களே, ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல நான் அப்படி சொல்லல, என்னை பத்தி யாராவது தப்பா பேசினா விட்டு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி ஓகே இந்த 5000 ரூபாய் கேஷ்ல நீங்க அவ்வளவு விட்டு கொடுத்தீங்களே அது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுக்குமே அவர் சொல்றாப்ல, இல்ல அதாவது நானே வேணா திருப்பி வாங்கிக்க 3-4 தடவை சொன்னேன், பட் இருந்தாலுமே அவ கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன எது சொன்னாலும் கரெக்டா பாயிண்ட் போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதை விடுங்க, எல்லார்கிட்டையும் எமோஷனலா அட்டாச் ஆகாத, நிக்சன் கிட்ட பேசாத, அவங்கிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசாதன்னு சொல்றதுக்குலாம் நீங்க யாருங்க, அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கு, அவங்க அம்மாவுடைய சப்போர்ட் இருக்கு, அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபைனலா ஒன்னு சொல்றாங்க, அதாவது உங்க அம்மாவை தான் நீ போய் கன்வின்ஸ் பண்ணணும் நீ என்ன அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அதை எதுக்கு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாப்ல, இல்ல உனக்கு எப்படி இருந்தாலுமே உங்க அம்மா தான் முக்கியம், சோ நீ வந்து உங்க அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டது கூட, அது என்ன அடையணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவர் சொன்ன சென்டென்ஸோட மீனிங் வந்து நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை தான் கன்வின்ஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் சொல்லியிருக்காப்ல, அதுல எந்த தப்புமே இல்ல. பட் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே அவங்க லவ் பண்றதே பிடிக்கல அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே மாறி மாறி அட்டாக் பண்ணாங்க. இதுல ரவீனாவுடைய பிரதருமே சொன்னார், ஆமா நீங்க அந்த இடத்துல வந்து பேசுனீங்க ப்ரோ, அது தப்பா இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. சோ ரவீனாவுடைய பிரதருக்குமே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது பிடிக்கல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும் என்ன அடையறதுக்குன்னு, அது தப்பு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் அம்மா தான் இம்பார்ட்டன்ட்ன்ற அந்த இதுல தான், பட் எதுக்கு அடையணும், தேவையில்லையே. ஒருத்தன் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா உங்களுக்கு கசக்குது இல்ல, பெர்ஃபெக்ட்டா இருந்தா பிடிக்கல இல்ல. அண்ட் அடுத்ததா ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்க, அந்த இடத்துல தான் மணி பயங்கரமா லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. அதாவது மணி இந்த ஷோக்குள்ள போக போறாரு அப்படிங்கிறதே அவங்க ஃபேமிலிக்கு வந்து தெரியாதான். பட் இருந்தாலுமே ஆகுனா ரவீனாவை அவங்க அம்மா பார்த்துக்க சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரவீனாவை பார்த்துக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் சொன்ன அர்த்தம் என்னன்னா நாங்கள் வெளியெல்லாம் ஷோஸ் போகும்போதெல்லாம் அவங்க அம்மா வந்து என்கிட்ட தான் சொல்லி அனுப்பாங்க, ரவீனா கொஞ்சம் பார்த்துக்கோப்பான்னு, அந்த மாதிரி தான் நான் இங்கே சொன்னேனே தவிர்த்து இந்த ஷோக்குள்ள அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. பட் அந்த மனுஷன் வந்து அந்த டைம்ல ரவீனாவை பார்த்துக்க சொல்லி என்ன அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த மீனிங்ல தான் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, இந்த ஷோக்குள்ளேயே ரவீனாவை வந்து மணியை பார்த்துக்க சொல்லி தான் அமைச்சிருக்காங்க போல அப்படின்னு தான் நம்மளே நினைச்சோம். பட் ஆனா அது அந்த மீனிங்ல இல்ல, இது இந்த மீனிங்லன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்மளுக்கே புரியுது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்ததே எங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லார்கிட்டயும் அம்மா பாத்துக்க சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவங்க அம்மா எனக்கு நல்லா வெளியே தெரியும், வெளியில எங்கன்னா போகும்போதெல்லாம் நான் ஷோஸ் போகும்போதெல்லாம் என்ன பாத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இதுல தான் நான் சொன்னேன். அண்ட் விஜய் அம்மா உள்ள வந்திருக்கும் போது ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலியா வந்து கலாய்ச்சிருப்பாங்க, என்னம்மா இப்ப கூட ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்கார்ந்திருப்பீங்களா, ஒன்னா தான் பேசிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மணிக்கிட்ட கூட என்ன அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. பட் அந்த ஒரு ஃபன்னான மொமெண்ட்டை கூட எடுத்து விஜய் அம்மா பேசுற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா, எதுக்கு ரெண்டு பேருமே எப்பயுமே ஒன்னாவே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல பேசுறதுக்கு ஆளே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா மணியை போட்டு வாட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, விஜய் அம்மா வந்து கேக்குறாங்க நாங்க வந்தப்ப கூட இங்க தான் உட்காருவீங்களான்னு. எதுக்கு அப்படி எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் இருக்க வேண்டியதானே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அண்ட் ஃபைனலா மணி வேற வழியே இல்லாம ஒரு சில விஷயங்கள்லாம் அவரே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. அதாவது இந்த வீட்டுல குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு, அந்த குரூப்பிசத்துல போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சில விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது கமல் சார் கிட்ட கெட்ட பேர் வாங்கினாங்க தெரியுமா, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அட்டாக்கை போட்ட உடனே மணி புரிஞ்சுக்கிட்டாப்ல, சரி ஓகே இங்க உட்கார்ந்து இருந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் மோட்ல போட்டு இருக்கிறதையும் டவுன் பண்ணி விட்டுருவாங்க, நம்ம கிளம்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்க பேசிட்டு இருக்க ஆண்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பக்குவமா கிளம்பிட்டாப்ல. குரூப்பிசம் அப்படிலாம் சில விஷயம்லாம் மாறிச்சு. இந்த இதுல லெட் மீ கரெக்ட், அவ கமல் சார் கிட்ட வாங்கின பேரை விட கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் சந்தோஷமா இருந்துரும். சரி ஓகே நீங்க பேசுங்க. அண்ட் இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது விசித்ராமமும் அந்த இடத்துல இருந்தனால விசித்ராமமும் மணிக்கிட்ட கேட்கறாங்க, என்னடா அந்த அவங்க அம்மா தான் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னியாது, இல்ல மேம் நான் அப்படி சொல்லல இப்படிதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி வெளியே ஷோ பார்த்தவங்களுக்கும் நல்லாவே தெரியும், மணி கன்வே பண்ண விஷயம் ரவீனாவை இந்த வீட்டுக்குள்ள பாத்துக்க சொல்லி தான் மணியை அமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கன்வே பண்ணாரு. அம்மா வந்து சொல்லி அமிச்சாங்கன்னு நான் சொல்லல, இல்ல நாங்க ஷோஸ்லாம் போகும்போது பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க.
அண்ட் ஃபைனலாக ரவீனாவுடைய ஃப்ரெண்டோட அம்மா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் வந்திருக்கிறது வந்து நானா வரல, உங்கள் அம்மாவா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்கே உட்காந்து அவங்க பேசின எல்லா கருத்துக்களும் எல்லா விஷயமுமே அவங்க அம்மா சொல்லி தான் அமுச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ரவீனாக்குமே புரிஞ்சு போச்சு, சரி ஓகே வெளியே போனால் ஒரு கச்சேரி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு, எப்படியும் மணியை அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். அதை இனிமேல் குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான் போலயே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா உனக்கு? ஐ அம் லிட்டரலி ரெப்ரசென்டிங் லதா நவ். புரிஞ்சுச்சா உனக்கு? அண்ட் அதுக்கப்புறமா யாரோ ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் அப்படின்னு சொன்னாங்க. கோட் ரெட் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆஹா கோட் ரெட்னா என்னன்றதை மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ரவீனா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு கலருக்கும் ஒரு மீனிங் இருக்கும். ஃபேமிலி ரவுண்ட்ல வரும்போது அந்த கலரை சொன்னா நீயே புரிஞ்சுக்கணும், சரி ஓகே இந்த மாதிரி ஒரு பாத்துல போயிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி மாத்திக்கணும்ன்ற விஷயத்தெல்லாம் வெளியே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. பட் இப்போ இவங்க போட்டு அடிச்ச அடியில எல்லாமே மறந்து போச்சு போல இருக்கு. ஐயோ கோட் ரெட்னா என்னன்னு மறந்து போச்சே அப்படின்னு சொல்லி மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் பார்த்தாப்புல, சரி ஓகே நமக்கு எல்லா கண்ணுட்டு வந்துருச்சா, எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்களா, சரி ஓகே இதுக்கப்புறம் இவங்க தேவையில்லை, இதுக்கப்புறம் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து வெளியே நடக்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, கோட் வேர்ட் வச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே ரவீனாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பத்தி பேசினதுனால இப்போ அவங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன கோட் வேர்ட்ல பேசணும்னே தெரியாத அளவுக்கு முடிச்சிட்டு இருந்தாங்க. ரெட் கோட் ரெட்டா அதுக்கு என்ன மீனிங்னு தெரியலையே அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு கூட ஐயோ நாங்க அப்படி எதுவுமே பேசலையே, எந்த கோட் வேர்டு என்ன நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருந்தாங்க. அப்ப ரவீனா அந்த கோட் ரெட் சொல்றீங்களா, அது நம்ம சும்மா பேசணும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாரியும் கேட்டு பார்த்தாங்க. பட் இருந்தாலுமே பிக் பாஸ் டோர் எல்லாம் திறந்து விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருந்தாப்ல. பட் இருந்தாலுமே தெரியும்ல ஒரு ஃபேமிலி ரவுண்ட்ல ஒரு ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே எடுத்து அது வந்து கொஞ்சம் அவமானமா இருக்கிற மாதிரி இருக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் மாதிரி சொன்னாப்ல. அதாவது இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல உங்க எல்லாரையும் உள்ள அனுப்புறதுக்கான ரீசனே வந்து நீங்க உள்ள போயிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க, அவங்க டவுனா இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி ஓகே இதுக்கப்புறம் இருக்கிற நாட்களில் சூப்பரா விளையாடுன்னு சொல்லி என்கரேஜ் பண்றதுக்காக தான் உங்களை அனுப்புறோம். பட் நீங்க உள்ள போய் அவங்களை டிஸ்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற விஷயத்தை எடுத்து பேசுறது கோடு வேர்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்க இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தேங்க்யூ பிக் பாஸ் சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. பட் இதுல மணி தான் நினைச்சிருப்பாப்ல, ஆஹா என்ன போங்கன்னு சொன்னோடனே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு, இவங்க உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பதட்டமாவே இருக்கு, இவங்களை பத்தி என்ன பேசுறாங்க எது பேசுறாங்க சொல்லிட்டு நல்ல வேளை ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த மனுஷன் மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணி உள்ள இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே ஐயோ நம்ம சந்தோஷத்தெல்லாம் உடனே குளி தோண்டி போச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணது நம்மளுக்கு இங்க வரைக்கும் கேட்டுச்சு. வெளி உலக விஷயங்கள் வரக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான விதிகளில் ஒன்று. We truly apologize for this. அண்ட் அடுத்ததா பூர்ணிமாவோட அண்ணனும் அவங்களுடைய அண்ணன் பாப்பாவும் உள்ள வந்தாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மணியோடைய அண்ணனும் அண்ணன் பாப்பாவும் உள்ள வந்தாங்க. ஸோ அண்ணன் பாப்பாவை எடுத்துட்டு போய் மணி வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல. அங்கேருந்து ரவீனா வந்து உட்கார்ந்த உடனே மணியால கண்ட்ரோலே பண்ண முடியல, அவர் ஆல்ரெடி பயங்கரமா டவுனா இருந்தாரு, ரொம்ப எமோஷனலா வந்து டேமேஜ் ஆகிருந்ததுனால ரவீனா வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே கண்ணீர் விட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்புல மனுஷன். அதை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருந்துச்சு. ஒரு பக்கம் உங்களுக்குலாம் இது தேவைதான்டா, இவ்வளோ பெரிய ஷோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே நீங்களுடைய கேமையும் உங்களுடைய டேலண்ட்டையும் வெளியே காட்டாம நாங்கள் வந்து லவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்ததுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு போட்டு அடிச்சு நவுத்தி இந்த மனுஷன் அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவும் தான் இருந்துச்சு. சிரிப்பு வல்லே அண்ட் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாயாவுடைய அக்கா வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருந்தாங்க. மாயாவும் அவங்க அக்காவும் உட்காந்து நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அது எதையுமே வந்து இந்த 1 hour எபிசோட்ல பெருசா காட்டவே கிடையாது. பட் என்ன விஷயம் ஏது விஷயம் சொன்னாங்கன்னு தெரியல. மாயா மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டாங்க போல இருக்கு. இல்ல நான் கிளம்புறேன், இந்த ஷோல நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்படி என்னத்தை சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு நாள் ரொம்ப பாசிட்டிவா இருந்த மாயாவே உடஞ்சி இந்த ஷோ விட்டு வெளியே போறன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க நினைக்கிறோம், நான் எதுவுமே நினைக்கல, this is not my place, I want to leave. அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமாவோட அண்ணன் பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல, அதாவது நீ கேம் எல்லாம் நல்லா தான் விளையாடுற, இல்ல தான் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் இருந்தாலுமே மக்கள் கிட்ட நீ இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீ பேசணும். அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்க, மக்களுக்கு புரியுற மாதிரி நீ பேசணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை ஒரு தடவை போய் ஒருத்தங்க கிட்ட சொன்னாலே அது மக்களுக்கு கன்வே ஆயிரும். பட் நீ என்ன பண்றனா அதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கிட்டையும் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாப்புல. அப்போ கூட வந்து பூர்ணிமா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெளியே அப்படி போயிருது ஓகே, பட் இருந்தாலும் உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்ல, அதனால சொல்லிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி மறுபடியும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, பூர்ணிமாக்கு இவங்கன்னு இல்லை, இன்னும்
இன்னும் ஒரு 150 பேரை இறக்கி அட்வைஸ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கடா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அவங்களுக்கு புரிய மாட்டுது. அது ஒரு வாட்டி சொன்னாலே வெளியே இருக்கவங்க புரியும், 2வது வாட்டி 3வது வாட்டி போகும்போது இல்ல இங்க இருக்கிறவங்களுக்கு புரியணுங்கிறத பார்க்க வெளியே கேமரா இருக்கு, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் விக்ரமுடைய சிஸ்டர் வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அது இந்த வீட்டில் நீ பல பேரை நம்பிட்டு இருக்க, பட் அவங்க எல்லாம் உன்னை பத்தி பின்னாடி என்ன பேசுறாங்கன்றது உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பூர்ணிமா கூட பரவாயில்ல, பட் மாயாலாம் உன்னை பத்தி எப்படி திரும்ப கழுவி ஊத்துறாங்க, பட் நீ இருந்தாலுமே நீ மாயாக்கு தான்டா சொம்படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த 5 ஸ்டார் ஒன்று வாங்கின பாத்தியா, அதுக்கு யாரெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் என்னமோ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. மாயாலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இவனுக்கெல்லாம் 5 ஸ்டாரா, இவன் அந்த 5 ஸ்டாருக்கு தகுதியானவனா அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்கன்னு சொல்லி சொல்லும்போது நான் கூட விக்ரம் இந்த இடத்துல பயங்கர ஷாக் ஆகி, என்னது மாயாவை அப்படி சொன்னா, நான் மாயாக்கு எவ்வளவு சொம்படிச்சிருக்கேன், எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கேன், டீ கிளாஸ் காபி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன கை கால் மட்டும் தான் அமைக்க விடல, மற்ற எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். அப்படி இருந்துமே மாயா என்னை பத்தி இப்படி பேசியிருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன ரியாக்ஷன் ஆச்சு மனுஷன் மூஞ்சில கொடுப்பாருன்னு சொல்லி பார்த்தா அதையுமே அப்படியா பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கேஷுவலா தான் மனுஷன் கேட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது நீ மனுஷனே இல்ல தெரியுமா. என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. 5 ஸ்டார் வந்துட்டு வாங்கினதுல யாரெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இவனுக்குலாம் எதுக்கு 5 ஸ்டார் மாயா எதுக்கு கொடுத்தீங்க? இந்த வீட்டுக்குள்ள வந்த எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அங்கங்க பேசினதை காமிச்சாங்க. பட் மணியோடைய அண்ணனா அவர் யாருன்னு தெரியல, மணியோட ரிலேட்டிவ் ஒருத்தர் உள்ள வந்தார் இல்லையா, அவர் மணிக்கிட்ட ஏதாச்சும் பேசினாரா இல்லை மற்றவங்க கிட்ட ஏதாச்சும் பேசினாரா, எதையுமே காட்டல. உள்ள வந்தாரு, அதுக்கப்புறம் வெளியே போனாரு, இதை மட்டும் தான் காமிச்சாங்க. அந்த பாப்பாவையாச்சும் இவர் எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருந்தாப்புல, மற்றபடி அவர் எதுவும் பேசினாரா என்னன்றது கூட சுத்தமா தெரியல. I love you. I love you. Subiksha, I love you too. அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகே எல்லாருடைய டைமும் முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரொமோஷனை போட்டு இன்னைக்கு எபிசோட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. இப்போ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மணி அண்ட் ரவீனாவுடைய ரோஸ்ட் தான் சொல்லி ஆகணும். அதாவது அட்வைஸ் பண்ணலாம், இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து சொல்லலாம், பட் அதெல்லாம் வந்து நாசுக்கா அவங்க வந்து டவுன் ஆகாத அளவுக்கு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் ஹையா இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க அந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, ஃபுல்லா டவுன் ஆயிருக்குன்ற அளவுக்கு இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து இந்த கேமை விளையாண்டாதான் உண்டு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, 2 பேருமே இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேமை வந்து விளையாடுவாங்க. இது வரக்கூடிய வாரங்களில் இவங்க 2 பேருமே இண்டிவிஜுவல் கேமை வந்து விளையாடினாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு நல்லது. அண்ட் இவங்க 2 பேருக்குமே சரி ஓகே நம்ம ஃபேமிலில இருந்து வெளியே ஷோ பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ அதனால இந்த கொஞ்சல் குழாவுகள்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரமா வைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விளையாடுவாங்க. அது வந்து இவங்களுக்கு தான் ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து பை ஃப்ரம் ஷாஃபி. Tada, bye bye and take care.